ஒரு குற்றச்சம்பவம் நடந்த பிறகு அந்த குற்றச்சம்பவம் வருந்தத்தக்க ஒன்று, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அந்த குடும்பத்திலே சென்று அவர்களிடத்திலே வருத்தம் தெரிவிப்பது, அவர்களை ஆறுதல் படுத்துவது, தேர்தல் படுத்துவது என்பது அவர்களுக்கு தமிழர்களுடைய வாடிக்கை பண்பாடு. இது நம்முடைய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சராக இருந்த இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பழனிசாமிக்கு இந்த பண்பாடு இதுவெல்லாம் தெரியாது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி வருத்தம் தெரிவித்திருக்கிறார். வருத்தத்துக்கு மறுபெயர் தான் சாரி. எடுத்தவுடன் சாரி என்று சொன்னாலே வருத்தம் என்று அர்த்தம். நான் உங்களுக்கு வருத்தத்தோடு உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த துக்கம் என்பது யாருக்கும் ஏற்படக்கூடாத ஒரு துயரம். எனவே நான் வருத்தப்படுகிறேன். இதற்கு உரிய நடவடிக்கையை என்னுடைய அரசு எடுக்கும் என்று சொல்லக்கூடிய தைரியமிக்க முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமியை போல் எனக்கு தெரியாது, பார்க்கல, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லி சாக்குப்போக்கு சொல்லுகிற முதலமைச்சர் அல்ல இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர். எனவே தான் அவர்களுக்கு வருத்தம் தெரிவித்ததில் என்ன தவறு இருக்குது? தமிழனுடைய பண்பாடு அது அவருக்கு தெரியாது. இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு சார். எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக அரசு மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை அள்ளி விடலாம். அதுக்காக நாங்கள்லாம் இது பண்ண முடியாது. ஆதாரத்தோடு எந்த குற்றச்சாட்டுக்களை சொன்னாலும் உடனடியாக பதிலடி உடனடியாக அவருக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு அமைச்சர்கள், எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் எல்லோருமே எடப்பாடிக்கு அவர் ஆதாரம் ஏதாவது இருந்து சொன்னார் என்று சொன்னால் அது ஆதாரம் பொய்யானது என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் வந்து 4 ஆண்டு சாதனைகளாக வந்து பொதுமக்கள் பார்க்கறது என்ன சார்? 4 ஆண்டு சாதனை என்பது இதுவரை இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மகளிருக்கான விடியல் பேருந்து கட்டணம் இல்லாமல் இன்றைக்கு அவர்கள் பயணம் செய்கிறார்கள். அவர்களுக்கான உரிமை தொகை இதுவரை கிடைக்காத ஒன்று. தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அதே போல் இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலமாக இடைநிற்றல் கல்வியை தடுத்து அவர்களை எல்லாம் உயர்கல்வியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற திட்டம். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய IAS IPS அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை 58க்கு மேலாக உயர்த்தியிருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதே போல் எண்ணற்ற பல திட்டங்கள், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் ஒரு முத்திரை பதித்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். 5 காவலருடைய குடும்பங்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. என்ன 5 காவலருடைய குடும்பம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அதாவது உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும் இல்லையா? அதுபோல் தப்பு தின்னவன், தப்பு செய்தவன் வருத்தப்பட்டு தான் ஆக வேண்டும். அவர்கள் தவறு செய்திருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருந்தால் அவர்கள் உரிய தண்டனைக்கு அனுபவித்தான் ஆக வேண்டும். அதை தீர்மானிக்க வேண்டியது நாங்கள் அல்ல, நீதிமன்றம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.